சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கன்றெண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நிற்பது, விடையாக கேள்வி தந்தது தெளிவாக குணம். ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? உனக்கு தான் வேலை இல்லை, காலேஜில் லீவு, வெட்டியாக வீட்டில் உட்காந்து என்ன வேணா பண்ணு, டிவி இருக்குது, ஃபோன் இருக்குது, என்ன வேணா பண்ண வேண்டியதுடா. இதுக்கட எங்களையும் கூட்டிகிட்டு வந்து உன் கூட உட்கார வச்சுக்கிட்டு என்னமோ பேசணும்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். ஆனால் இன்னும் ஒன்றும் சொல்ல பாடில்லை. என்னமோ உனக்கா வழக்கமாக அவன் தான் பண்ணுவான், இப்போ நீ பண்ணிகிட்டு இருக்க. என்ன சொல்லனே தெரியல, நீயும் வர வர அவங்கிற மாதிரியே மாறிக்கிட்டு இருக்க. அம்மா அது என்னன்னா அது என்னாச்சுடா? ஏன் அப்படி திணற? வழக்கமா நீ இப்படிலாம் பேச மாட்டியே. என்ன பேசினாலும் ஸ்ட்ரைட்டாக தானே பேசுவ. என்னாச்சு உனக்கு? அதானே, நீ எதுக்கு இப்போ திணறிட்டு இருக்க? அம்மா அது செல்வாக்கு என்னடா ஆச்சு? ஆமாம், அவன் எங்கே போனான்? ஆளே காணாமே, சித்தார்த்தையும் காணா. சரி, 2 பேரும் ஒன்றா தான் போயிருப்பாங்கன்னு நினச்சி இப்போ செல்வா மட்டும் சொல்கிறேன். அம்மா செல்வா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன விளையாடிட்டு இருக்கியா? விளையாடலாம் இல்லை, சீரியஸாக தான். அவன் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்னடா சொல்கிறேன்? அதானே, யாரை கேட்டு இப்படி பண்ண? உனக்கு யார் சொன்னது? சித்தார்த் தான் சொன்னான். ஓ, எல்லாம் பேசி வச்சுட்டு தான் பண்ணுறீங்களா? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, ஏதோ ஒரு சுச்சுவேஷன், அவ்வளோதான். என்ன சுச்சுவேஷன் சொல்கிறான்? என்ன சுச்சுவேஷன்? அதெல்லாம் பெற்றவங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வராவன். அப்படிதான் அவனை வளர்த்தனா நானே? வழக்கமாக அவன்லாம் அப்படி பண்ண மாட்டானே. அம்மா அது ஓ, அப்போ நாங்கள் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டானா? நீங்கள் என்ன மாயம் மூடிட்டு இருக்கீங்க? என்னம்மா பண்ண சொல்ற? என்ன அவன் தான் கல்யாணமே பண்ணிட்டானே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? எல்லாம் நீங்கள் கொடுத்த செல்லம். இவனுங்களுக்கு கொஞ்சமாவது பயத்தை கமிச்சிருந்துருக்கணும். ஓவர் செல்லம், எதுக்கு எடுத்தாலும் செல்லம் தான். சரி விடு, இப்போ என்ன பண்ண? அவன் கல்யாணம் தானே பண்ணா. இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? ராகவுக்கு எங்கள் அண்ணன் பொண்ணு நித்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா சொன்னாலையா? ஆமாம் சொன்னேன். ஆனால் இப்போ தான் ராகுவுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? ராகுவுக்கு நிச்சயம் பண்ணிக்கிருவோம், வேணா செல்வாக்கு வேணா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இதில் என்ன இருக்கு? இப்போ இவன் இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறான், அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா? அவனுக்கும் அண்ணன் பொண்ணை பிடிக்கலையோ என்னவோ. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? இங்கே பாரு, அவன் இஷ்டம், அவன் லைஃப் அவன் பார்த்துக்குவான். நீங்கள் வாயை மூடுங்க. என்ன பண்ண போற நீ இப்போ? அவன் வரட்டும், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும் அப்புறம். மா தேவையில்லாம கோவப்படாதீங்கம்மா, அவன் பாவம். இங்கே பாரு, உங்கள் அப்பாவுக்கு சொன்னதான் உனக்கும். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்துக்கோ. அம்மா இல்லை, கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு எனக்கு நீ சொல்லி தராத, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன எல்லாரும் ஒரே கூட்டமாக உட்காந்துருக்கீங்க? இந்த வந்துட்டான்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் வாய் திறந்தீங்கன்னு அவ்வளோதான். அம்மா கொஞ்சம் நான் சொல்கிறது கேளுங்க. இங்கே பாருடா, எனக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எல்லாம் தெரியும். நீ வாயை மட்டும் மூடிக்கிட்டீங்க இருக்க முடிஞ்சா இரு, இல்லாட்டி கிளம்பி ரூமுக்கு போ. என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? சித்தார்த். அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு இருக்கா? இருக்கு, குளிச்சுட்டு போய் சாப்பிடு போ. சரிம்மா. ஒரு நிமிஷம். என்னம்மா? ஒன்றும் இல்லடா, அவனை. என்னவா இருக்கும்? உங்களை எதுக்கு நிற்க சொல்கிறாங்க? வாங்க போவோம். டி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இப்போ எதுக்கு திட்டுறீங்க? எதுக்கு நிற்க சொன்னாங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா? அறிவு கிட்டவனே, சொல்லிட்டு திட்டுங்க, எதுக்கு திட்டுறீங்கன்னு. இன்னுமோட புரியல. இவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்கேனே, அப்போ நிற்க தானே சொல்லுவாங்க. ஆமால, மறந்துட்டேன் பார்த்தீங்களா? சோறு திங்க நினைவு வந்து எல்லாம் தான் மறக்கும் உனக்கு. ஏனே அதுக்கு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இப்படியாவது சமாளிட்டோம். என்னத்த சமாளிக்க? அதெல்லாம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். உங்ககிட்ட போய் கேட்ட மாதிரி என்னதான் ஏதாச்சும் அடிச்சுக்கணும். கலட்டி வேணா தரவான், ஒன்னே பிடுவேன், வாய மூடிடு. கூப்பிட்டது நானு, அங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வரேன். இருப்பா போலாம், என்ன அவசரம்? இவங்க பேசுகிற விதமே சரியில்லை. உங்களோட சேர்த்து என்னைய வச்சு செய்ய போகிறாங்க, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்காண்டி இதை தாங்க மாட்டியாடா? அது எப்படிங்க இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்காங்க? போங்க அங்கிட்டு. டேய் இவங்க வேற. இங்க பார், என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? யார் அந்த பொண்ணு? பார்த்தா தெரியல. சித்தார்த் வாய மூடு. இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்தீங்க, இப்போ மட்டும் இதுக்கு பேசுறீங்க? அப்படி சும்மா இருறோம். சரி சும்மா இருக்கேன். செல்வா, உன்கிட்ட தான் கேட்குறேன், யார் இவ? அது நேற்று வரைக்கும் நிலா, இன்னைக்கு என் பொண்டாட்டி.
இங்க பாரு, உள்ள போறாருந்தா நீ மட்டும் போ, அவளை இப்படி வெளியே அனுப்பிடு. என்ன பேசுறீங்க நீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் உன்கிட்ட எதுவும் பேசல சித்தார்த், வாய மூடு. உன்கிட்ட தானே சொல்றேன், நீ மட்டும் உள்ள போ, அவளை வெளியே அனுப்பிடு. என்ன பேசுறீங்க நீங்க? அவளுக்கு நான் தாலி கட்டியிருக்கேன். நான் எங்க இருக்கேன்னு அவளும் அங்கதான் இருப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ மட்டும் உள்ள போ, அவளை வெளியே போ சொல்லிடு, அவ்வளவுதான். அம்மா அது எப்படிமா? நான் கட்டின தாலியோட ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள அவளை அனுப்ப சொல்றீங்க? செல்வா சார். என்ன சரி, எதுக்கு சார் தேவையில்லாம சண்டைலண்ணா? என்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருங்க. என்ன தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? சார் வேணாம் சார், தேவையில்லாம சண்டை வேணாம். அதுவும் என்னால் சண்டை வேண்டவே வேண்டாம். ப்ளீஸ் என்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருங்க. கடுப்பேத்திட்டு இருக்காத, நீ பேசாம இரு. சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கேளுங்க சார். சரி, அப்ப நான்லாம் கொண்டு போய் விட முடியாது, நீயே புரியா? சரிங்க சார், பரவாயில்ல, நானே போயிடுவேன். ஓ, அந்த அளவுக்கு இருக்கியா? சரி, அப்போ போறதா முடிவு பண்ணிட்டேன். நான் கட்டின தாலியை மட்டும் எதுக்கு போட்டுட்டு போறேன், அதையும் கழட்டி கொடுத்துட்டு போ. சார் அது என்ன யோசிக்கிற? போறேன்னு தானே சொன்னேன், கழட்டி கொடுத்துட்டு போ. சார் அது எப்படி சார்? முடியாதுல்ல, அப்போ வாயை முடிக்கிட்டு நான் சொல்றதை மட்டும் செய். சார் என்னால் இதுக்கு சண்டைன்னு தான் சொல்கிறேன். உன்னால சண்டை நான் சொல்லனா? இல்லை, எனக்கே தெரியுமே. கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? சரி. அவளை வெளியே போக மாட்டா. நான் எங்க இருக்கேன்னு அவளை அங்கே தான் இருப்பா. இதுதான் உன் முடிவா? ஆமா. அப்போ கடைசியாக கேட்குறேன், இதுதான் உன் முடிவா? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி, நான் எங்க இருக்கேன்னா அவளும் அங்கே தான் இருப்பா. அப்படி இந்த வீட்டில் அவள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நானும் இருக்க மாட்டேன், கிளம்பி போயிடுவேன். டேய் செல்வா, என்ன இதெல்லாம்? அண்ணன் சாரி. இதுதான் உன் முடிவுனா நீயும் சேர்ந்து வெளியே போ. அம்மா என்ன பேசுறீங்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம பிள்ளைய போய் வெளியே போக சொல்றேன். அவன் நமக்கு மட்டும் பிள்ளையா நிக்கல, அவளுக்கு புருஷனாவும் நிக்கிறான். நமக்காண்டி பேசல, அவளுக்காண்டி பேசிட்டு இருக்கான். அதுக்காக அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுவியா? ராகவ் விஷயத்துல நீங்க சொல்றத நான் கேட்டேன், இப்ப இவன் விஷயத்துல நான் சொல்றத நீங்க கேளுங்க. அம்மா அதுக்காக இப்படியாம்மா? அதானே, இவ்வளோ அநியாயம் பண்றீங்கம்மா. சித்தார்த், என்கிட்ட திட்டு வாங்கிட்டு போயிடாத, பேசாம நில்லு. உன் காதுல விழுகல, கிளம்பு. சரி, போலாமா? சார் வேண்டாம் சார். என்ன, என் கூட வர விருப்பம் இல்லையா? சார் அப்படி இல்லை சார், சொன்னா கேளுங்க சார், வேண்டாம். என் கூட வரதுல உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? சார் இவங்க கிட்ட இருந்து பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க, நான் மட்டும் போறேன், நீங்க இருங்க. என்ன பேசுறீங்க நீங்க? என்னடா, அவங்க தான் கோவத்துல ஏதோ பேசிட்டு இருக்காங்க, அதுக்காக நீங்க விட்டு விட்டு போறேன்றீங்க? சித்தார்த், அவங்க பேசுறது கேட்டுட்டு தானே இருக்க. கோவம் குறையட்டும், அப்புறம் வரேன். ஐயோ, அவங்க கோவம் என்ன குறையிறது? அது வரைக்கும் என்னாலலாம் முடியவே முடியாது, சான்ஸே இல்லை. உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ ஒரு நாள் பிரிவாயே ஒரு போதும். டேய், நான் தான் சொல்றல, அவளை விட்டு விட்டு போக சொல்றாங்க, என்னடா பண்ண சொல்றேன்? என்ன அதுக்காக நீங்க போகணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அதுக்காக சண்டை போடுங்க. இன்னும் இவ்வளோதானா? வீட்டை விட்டு போறேன்றீங்க, எங்களெல்லாம் விட்டுட்டு போகணுமா? என் மேலே வச்சிருக்க பாசலாம் அவ்வளோதானா? நான் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு. என்னடா அதெல்லாம்? என்ன இதெல்லாம்னு கேட்குறேன். அண்ணா அது வந்து அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ கோவத்தில், நீ வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கியா? அண்ணா அது இப்போ எதுக்கு நீங்கள் அவரை திட்டிட்டு இருக்கீங்க? நீ வாய் மூடு சித்தார்த். ஏண்டா, இவ்வளோ ஆனதுக்கப்புறம் ஃபோன் போட்டு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் ஏதாவது பண்ணியிருப்பேல. விடுங்க, அதான் எப்பயோ சொல்லிட்டேல, வாயில் ஏதாவது வந்துடும் பார்த்துக்க. அவனை எதுக்குன்னு திட்டுறீங்க? அவனுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே என்னால தான். நல்லா வருவீங்கடா ரெண்டு பேரும். சரிண்ணே, நான் அப்புறம் கூட திட்டுங்க, இவர் ப்ராப்ளத்துக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் கொடுங்க. நீ வர்றதுக்கு முன்னாடி இருந்து நானும் கத்திட்டு தான்டா இருக்கேன் அவங்க கிட்ட. என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க, என் வாய் மூடுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணனே தெரியல. சரி, அப்போ அவர் போனார்னா நானும் அவர் கூட போயிடுவேன். அப்போ நான் வேணாமாடா உங்களுக்கு? அண்ணே என்ன பேசுறீங்க? அதானே, எனக்கு நீங்களும் வேணும். நீங்க இல்லாமலும் என்னால் இருக்க முடியாது. ஓ இவன் ஒருத்தன். நான் சொன்னது காதுல விழுகலையா என்ன? கிளம்ப வேண்டியதானே? அவங்க பாட்டுக்கு சொல்லட்டும், நீங்க போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.
இதோ கிளம்புறேன். டேய் கிளம்பு போலாம். செல்வா சார் வேண்டாம் சார், பாருங்க சார் அவங்க பாவம் சார். கிளம்புன்னு சொன்னேன், காதில் விழுதா விழுவலையா? ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்ன சித்தார்த், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அம்மா என்னடா? அம்மா அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போகக்கூடாது. வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா. வேற ஏதாவது பனிஷ்மெண்ட்டா? அம்மா ப்ளீஸ்மா, அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போகக்கூடாதும்மா ப்ளீஸ்மா. சரி அப்பா அவளை மட்டும் போக சொல்லு, உன் அண்ணனை நித்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. நான் தான் சொன்னேன்லடா, ஏன்டா நானே போகிறேன் விட. அம்மா அவர் எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல. ஓ இது ஒரு கல்யாண மொக்கம். அம்மா ப்ளீஸ்மா. அம்மா அவன் தான் இவ்வளோ தூரம் கெஞ்சிராலம்மா, வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்களேன். எனக்குமே அவன் போகிறதுல விருப்பம் இல்லைம்மா. அவன் இல்லாமல் நீங்கள் மட்டும் எப்படிம்மா? சரி அப்பா அவங்க 2 பேரும் உள்ள போட்டோம். நிஜமாவா? ஆமா சத்தியமா. அம்மா தேங்க்ஸ்மா. ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? சித்தார்த் சொல்லுங்க. இவங்க 2 பேரும் உள்ள போகணும்னா நீ நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை மட்டும் நேசித்தேன், இது உண்மை. இன்னும் ஏன் இந்த ஊடல் என் உயிர்கா? அம்மா என்னம்மா இதெல்லாம்? உன்னை வாயை மூடுன்னு சொன்னேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அம்மா அது வந்து நீ ஒன்றும் தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத. உன் லைஃப்பை வீணாக்கிறாத நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கு என் மேலே உண்மையாக பாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் விட்டுட்டு அவங்களால இருக்க முடியாதுடா. தேவையில்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காது, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க? சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன். தேவையில்லாமலாம் அம்மா கேட்குறதுக்குலாம் நீ பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன். நீங்கள் கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்ன? இல்லை அவனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதான். நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். சரி போங்க. இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நித்யாவை? ஆமாம் நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்டா வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? என்ன தேவையில்லாமல் உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாதான் நான் சொல்லிட்டேன். விடுங்கண்ணே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அறிவில்லையா சித்தார்த்? என்னண்ணே டி எங்களை பற்றி யோசிக்கிறியா? அக்ஷரா பற்றி யோசிச்சியாடா? அப்போ கூட தான் நான் சண்டை தானே, விடுங்க பார்த்துக்கலாம். அது நீயே ஏண்டா ஏதாவது வாயில் வந்துடும் பார்த்துக்க. எரிச்சலை கலப்பாத சித்தார்த். நான் கிளம்புறேன் அவ்வளோதான். நீங்கள் போகக்கூடாது, என் மேலே சத்தியம். அண்ணே நீங்களாவது சொல்ல வேண்டியதானே. இவனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? எனக்கு ஒன்றுமே புரியலடா. எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ இப்படி சொல்லிட்டு பேச்சு மாற மாட்டியே? இப்போ சரின்னு சொல்லிட்டு எவ்வளோது லவ் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு வந்துட மாட்டியே? சாரிடி, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டேன். சரி அப்போ எல்லாரும் உள்ள போங்க. சித்தார்த் நான் ரூமுக்கு போகிறேன். டி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேள்றான். எனக்கு பேசணும்னு தோணலை, நான் கிளம்புறேன். டி சொல்கிறது ஒரு நிமிஷம் கேள்றான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என்னமோ போய் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆக வேண்டியது தானே. எனக்கும் டயர்டாக இருக்குது, நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிடணும். உனக்கு இருக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா சித்தார்த்? முடிஞ்சதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நீங்கள் போங்க, நான் ரூமுக்கு போகிறேன். டே நில்றான். என்னடா இதெல்லாம்? சாரி எல்லாமே என்னால் தான். அதான் சொல்லலை. இவனுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவன் வாய் வார்த்தையாக தானே சொல்லிட்டு போகிறான். அவனால் அவளெல்லாம் மறக்கவே முடியாது. அப்புறம் என்ன இதுக்கு அவன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் அவனோட இந்த சுச்சுவேஷன் காரணம் நான் தான். நீ வேறடா, நீயே இதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக போ. சரி நிலா, நீ ஒன்றும் இதை நினச்சி ஃபீல் பண்ணிக்காத. சார் அது சரிங்க சார். என்னை விட்டு செல்லாதே இந்த நண்பே, வேண்டும் உன் காதல் ஒன்றே. உன்னை மட்டும் நேசித்தேன், இது உண்மை.
இன்னும் ஏன் இந்த ஊடல் என் உயிர் காதலை உந்தன் காதோரம் ஒரு முறையாவது சொல்ல நீ வேண்டும்.